தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆலோசனை. அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன பார்ப்போம். தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துள்ளதை தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. திமுக கட்சி தோல்வியை தழுவிய நிலையில் தாவேக அதிக இடங்களை வென்ற தனி கட்சியாக உள்ளது. ஆனாலும் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை தாவேகவிற்கு கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளை தனி கட்சியாக வென்றால் மட்டுமே தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தனி கட்சியாக 107 இடங்களை மட்டுமே தாவேக வென்றுள்ளது. இந்த இடங்களை வைத்து தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. அதிலும் தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் ஒன்றை அவர் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும். எனவே அதில் ஒரு தொகுதி குறைந்து 106 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். அடுத்ததாக சபாநாயகராக ஒருவரை நியமிக்க வேண்டும். அதிலும் ஒரு சீட் குறைந்து 105 குறையும். எனவே தாவேக கட்சி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 13 இடங்கள் வேண்டும். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு 5 இடங்களும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 இடங்களும் வீதம் 4 இடங்களும், தேமுதிகவிற்கு 1 இடமும், இந்திய முஸ்லிம் லீக்கிற்கு 2 இடங்களும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 இடங்களும் கிடைத்துள்ளது. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவிற்கு 5 இடங்கள், ஜனதாவிற்கு 1 இடம், அமமுகவிற்கு 1 இடம் கிடைத்துள்ளது. 2 கூட்டணியிலும் உள்ள மற்ற கட்சிகளின் ஆதரவு கிடைத்தால் தாவேகவிற்கு கூடுதலாக 21 இடங்கள் கிடைக்கும். அதன்படி கணக்கிடும் போது 105 பிளஸ் 21 என்ற அளவில் 126 இடங்களை பெற முடியும். மதிமுகவிற்கு 2 இடங்கள் கிடைத்திருந்தாலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருப்பதால் அவர்கள் தாவேகவிற்கு ஆதரவளிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தமிழக கவர்னர் ஆர்.வி. லேகர் நாளை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகைக்கு வர இருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு 2 வழிகளில் ஒன்றை கவர்னர் தேர்வு செய்வார். அதன்படி அதிக இடங்களில் வென்றுள்ள கட்சியான தாவேக தலைவரை அழைத்து பெரும்பான்மை சட்டசபையில் நிரூபிக்க வாய்ப்பை வழங்குவார். இதற்கு 1 வாரம் வரை அவகாசம் தரப்படலாம். இல்லாவிட்டால் மற்றொரு வாய்ப்பாக தாவேக தனக்கு ஆதரவு தரும் கட்சிகளின் கடிதங்களை அந்தந்த கட்சிகளிடமிருந்து பெற்று கவர்னரிடம் வழங்க வேண்டும். 118 இடங்களுக்கு மேல் சீட் கிடைத்திருந்தால் ஆட்சி அமைக்கும் உரிமையை தாவேகவிற்கு கவர்னர் வழங்குவார். ஆனால் அந்த கட்சிகளின் ஆதரவு கிடைக்காமல் போனால் தாவேகவிற்கு ஆட்சி அமைக்கும் உரிமை கிடைக்காது. எனவே ஆட்சியை அக்கட்சி அமைக்க முடியாமல் போகும். வேறு ஆதரவுகள் கிடைக்காமல் போய்விட்டால் இரண்டாவதாக அதிக இடங்களை வென்றுள்ள கட்சியான திமுகவை ஆட்சி அமைக்க கவர்னர் வாய்ப்பளிப்பார். அவர்களாலும் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் 6 மாதங்கள் கவர்னர் ஆட்சியை தமிழகம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதன் பின்னர் அடுத்த சட்டமன்ற தேர்தல் முழுமையாக நடைபெறும். இப்படியாக கடந்த நாட்களில் நடந்த நிகழ்வுகள் உள்ளது. இனிவரும் நேரங்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.